ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஃபெஸ்டினா. இந்த வீடியோ தான் நம்ம ஃபார்ம் கண்ட்ரோல் சீரிஸோட லாஸ்ட் வீடியோ. நீங்க இந்த சீரிஸ்ல இருக்க மொத 3 வீடியோவ பார்த்துட்டு, அத கழிச்சு இந்த வீடியோவ கன்டின்யூ பண்ணி பாருங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம ஃபார்ம் சப்மிட் பண்றப்போ வேலிடா இருக்கா இல்லையா அப்டின்னு நம்ம எப்படி செக் பண்றது அப்டின்னு பார்க்கலாம். அதுக்கேத்த மாரி நம்ம இந்த சப்மிட் பட்டன டிசேபிள் பண்ணலாம். இல்லன்னா எனேபிள் பண்ணி காட்டலாம். இந்த சப்மிட் பட்டனோட டிஸ்ப்ளே மோட்ல தான் நம்ம இத எழுதப் போறோம். ஸோ ஒரு இஃப் கண்டிஷன் எழுதிட்டு நம்ம ஃபார்மோட நேம குடுத்துறலாம். அதாவது எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் ஃபார்ம். டாட் குடுத்தீங்கன்னா, இதுல வேலிட் அப்டின்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ நம்ம அந்த வேலிட்ல என்ன இருக்குன்னு செக் பண்ண போறோம். அதாவது ட்ரூவா, ஃபால்ஸா, வேலிடா இருக்கா, இல்லையா அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ வேலிடா இருக்கு அப்படின்னா, நம்ம டிஸ்ப்ளே மோட் டாட் எடிட் அதாவது நம்மளால அந்த பட்டன கிளிக் பண்ண முடியும். இல்லன்னா டிஸ்ப்ளே மோட் டாட் டிசேபிள்ட் அத குடுத்துட்டோம்னா அவ்வளதான். பார்த்தீங்க அப்டின்னா, என்ன மாரி வேலிடேஷன்னா, இப்ப இந்த ஃபீல்ட் மேண்டேட்டரின்னு இருக்கு. ஆனா, நம்ம அதுல எதுவுமே ஃபில் பண்ணல. ஸோ அப்டி இருக்கப்போ, இந்த பட்டன் நம்மள சப்மிட் பண்ண அலோவ் பண்ணாது. அதனால தான் அது டிசேபிள்டா இருக்கு. இப்ப நான் சப்போஸ் மறுபடியும் அதுல ரியா அப்டின்னு குடுத்தேன் அப்டின்னா, அது எனேபிள் ஆயிடும். ஸோ இது மாரி நீங்க ஃபார்ம் கம்ப்ளீட்டா நீங்க என்ன மாரி வேலிடேட் பண்ணியிருக்கீங்களோ, அந்த வேலிடேஷன்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கா, இல்லையான்னு பார்த்து சப்மிட் பண்றப்போ, கண்டிப்பா உங்க சப்மிட் பட்டன்ல ஃபார்ம் டாட் வேலிட் அப்டின்ற விஷயத்த செக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஆப்ல கேன்சல் அப்படின்னு ஒரு பட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கேன்சல் பட்டனோட ஆன் செலக்ட் ப்ராப்பர்ட்டில பார்த்தீங்கன்னா, ரீசெட் ஃபார்ம் ஆஃப் அப்படின்னு போட்டு நம்ம ஃபார்மோட நேம் குடுத்துருக்கு. ஸோ ரீசெட் ஃபார்ம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஃபார்ம் டிஃபால்ட் மோட்ல என்னவா இருக்குதோ, அதே பாயிண்ட்டுக்கு திரும்பி நம்மள ரீசெட் பண்ணிரும். ஸோ இப்போதைக்கு நம்மளோட ஃபார்ம் மோட் டாட் எடிட்ல இருக்கு. அண்ட் நம்ம ஒரு பர்ட்டிகுலர் ரெக்கார்ட இதுல டிஸ்ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம இத எடிட் பண்ண பார்க்கலாம். இந்த ஜாப் டைட்டில் ரிமூவ் பண்ணிரலாம். ஸோ ஒரு சேஞ்ச் நம்ம பண்ணியாச்சு. ஆனா, நம்ம இப்ப பண்ண சேஞ்ச் வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, கேன்சல் பட்டன் கிளிக் பண்ணோனே நம்ம ஃபார்ம் ரீசெட் ஆயி, முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாரி சேஞ்ச் ஆயிரும். ஸோ நீங்க நியூ ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்றப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூசர்ஸ் ஃபில் பண்ணிட்டு கேன்சல் குடுத்தாங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா ஒரு பிளாங்க் நியூ ஃபார்மா திரும்பி அது நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். இதுதான் ரீசெட் ஃபார்மோட ஃபங்ஷனாலிட்டி. இப்ப நம்ம ஃபார்மோட டிஃபால்ட் மோட் ஃபார்ம் மோட் டாட் எடிட் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ நான் இத இப்போ ஃபார்ம் மோட் டாட் வியூ அப்படின்னு சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ டிஃபால்ட்டா நம்ம ஃபார்ம் எப்பவுமே வியூ மோட்ல தான் இருக்க போது. நமக்கு வேணுங்கிறப்ப நம்ம அத நியூ மோட்க்கோ, எடிட் மோட்க்கோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா அது எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஸோ நான் இன்னொரு ஸ்க்ரீன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஹோம் ஸ்க்ரீன். இங்க நான் ஆட் நியூ எம்ப்ளாயி டேட்டா அப்படின்னு ஒரு பட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணோம்னா, நம்மளோட ஃபார்ம் ஒரு நியூ ஃபார்மா மாறணும். அண்ட் நம்மளால ஒரு நியூ ஐட்டம் சப்மிட் பண்ண முடியணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஆன் செலக்ட் ப்ராப்பர்ட்டில நியூ ஃபார்ம் அப்படின்ட்டு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அத குடுத்துட்டு நம்ம ஃபார்மோட நேம் குடுக்கணும். அதாவது எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் ஃபார்ம். ஸோ குடுத்தாச்சு. இத நீங்க கிளிக் பண்ண உடனே அந்த வியூ மோட்ல இருக்க ஃபார்ம் நியூ மோட்க்கு சேஞ்ச் ஆயிரும். அண்ட் நம்ம அந்த ஸ்க்ரீன்க்கு டிரான்சிஷன் ஆவறதுக்கு ஒரு நேவிகேட் ஃபங்ஷன் எழுதிக்கலாம். ஸோ நம்மளோட ஸ்க்ரீனோட பேரு ஸ்க்ரீன் 1 அவ்வளதான். நம்ம நேவிகேட் ஃபங்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்ப நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இப்ப பாருங்க ஸ்க்ரீன் 1ல இப்போதைக்கு அது வியூ மோட்ல இருக்கு. இப்ப நான் ஹோம் ஸ்க்ரீன் போயிட்டு இந்த பட்டன் கிளிக் பண்றேன். நம்ம அந்த நியூ ஃபார்ம் ஆஃப் ஃபார்ம் நேம் குடுத்தோனே, வியூ மோட்ல இருந்த அந்த ஃபார்ம் நியூ மோட்க்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எம்ப்ளாயியோட டேட்டா என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு புது எம்ப்ளாயியோட இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இப்ப நான் சப்மிட் குடுக்க போறேன். ஸோ சப்மிட் குடுத்துறலாம். நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அண்ட் நம்மளோட ஷேர் பாயிண்ட் சைட்ல ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா, ப்ராப்பரா நம்ம அப்டேட் பண்ணியிருக்க டேட்டா என்டர் ஆயிருக்கு. ஸோ நியூ ஃபார்ம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, எப்படி நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு டேட்டாவ எடிட் பண்றது அப்டின்னு பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கேலரி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ல உள்ள எல்லா ஐட்டம்ஸும் இந்த கேலரில டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ நம்ம இப்ப என்ன ஃபங்ஷனாலிட்டி கிரியேட் பண்ண போறோம்னா, இந்த கேலரில நம்ம செலக்ட் பண்ற ஐட்டம் நம்மளோட ஃபார்ம்ல டிஸ்ப்ளே ஆகணும். அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் போயிட்டு, இதோட ஐட்டம் அப்படின்ற ப்ராப்பர்ட்டில நம்மளோட கேலரி பேர் குடுக்கலாம். கேலரி 1 டாட் செலக்டட் அப்படின்னு குடுத்துறலாம். ஸோ இப்போதைக்கு அங்க ரியா அப்படின்ற எம்ப்ளாயி செலக்ட் ஆயிருக்கனால, உங்களுக்கு ரியாவோட இன்ஃபர்மேஷன் இந்த ஃபார்ம்ல தெரியுது. நம்ம இந்த ஃபார்ம்ல இப்ப சப்போஸ் நான் அனிதாவோட இன்ஃபர்மேஷன் சூஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த ஸ்க்ரீன்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அனிதாவோட இன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த கேலரில ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம், நம்மளோட ஸ்க்ரீன்க்கு டிரான்சிஷன் ஆகுற மாரி எழுதப் போறோம். ஸோ நேவிகேட் அப்படின்னு குடுத்துட்டு, நம்மளோட ஸ்க்ரீன் 1 அதாவது நம்ம ஃபார்ம் இருக்கிற ஸ்க்ரீன்க்கு டிரான்சிஷன் ஆகுறோம்.
ஸோ அதுதான் இந்த கேலரியோட ஆன் செலக்ட் ப்ராப்பர்ட்டில எழுதியிருக்கோம். அண்ட் நம்ம எந்த ரெக்கார்ட் செலக்ட் பண்றோமோ, அந்த ரெக்கார்ட் நம்மளோட ஃபார்மோட ஐட்டம் ப்ராப்பர்ட்டில கான்ஃபிகர் ஆயிருக்கனால, நம்ம ஃபார்ம்ல டிஸ்ப்ளே ஆகும். இப்ப நம்ம ஷாரு அப்படின்ற எம்ப்ளாயியோட ரெக்கார்ட் நம்ம ஃபார்ம்ல பார்க்க போறோம். ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோம்னா டிரான்சிஷனா இங்க வந்துருச்சு. அண்ட் நம்ம ஃபார்ம் வியூ மோட்ல இருக்கு. நம்ம எம்ப்ளாயி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்க ப்ராப்பரா டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஸோ இப்ப எனக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த ஃபார்ம எடிட் பண்ணணும். அதுக்கு நான் இங்க ஒரு எடிட் ஐக்கன் ஆட் பண்ண போறேன். ஸோ ஐக்கன்ஸ்ல எடிட் அப்டின்னு இருக்கும். அத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இங்க எடிட் ஐக்கன் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இந்த எடிட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபார்மோட மோட் எடிட் மோடா சேஞ்ச் ஆகணும். அது மாரி நம்ம எழுத போறோம். ஸோ இந்த ஐக்கனோட ஆன் செலக்ட் ப்ராப்பர்ட்டி போயிட்டு, எடிட் ஃபார்ம் அப்டின்ட்டு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அத எழுதலாம். எடிட் ஃபார்ம்னு குடுத்துட்டு, இதுல நம்ம ஃபார்மோட நேம் குடுக்கணும். அதாவது எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் ஃபார்ம். அத குடுத்தாச்சு. அண்ட் அவ்வளதான். ஸோ இப்ப நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணிட்டு, எடிட் அப்டின்னு குடுப்போம். ஸோ அத கிளிக் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, வியூ மோட்ல இருந்த நம்ம ஃபார்ம் எடிட் மோட்க்கு சேஞ்ச் ஆயிருச்சு. அண்ட் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க அட்ரஸ் ஃபீல்ட்ல நான் தஞ்சாவூர் அப்படின்னு ஒரு டேட்டா என்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் குடுத்துட்டு நம்ம இங்க சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஃபார்ம் சப்மிட் ஆயிருச்சு. அண்ட் நம்மளோட ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ல வந்து பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட அட்ரஸ் கரெக்ட்டா சேவ் ஆயிருக்கு. ஸோ உங்க ஃபார்மோட டிஃபால்ட் மோட் எதுவா வேணா இருக்கலாம். நியூவா இருக்கலாம், எடிட்டா இருக்கலாம், வியூவா இருக்கலாம். ஆனா நீங்க நியூ ஃபார்ம் ஃபங்ஷன், எடிட் ஃபார்ம் ஃபங்ஷன் இதெல்லாம் வச்சு உங்க ஃபார்மோட மோட்ஸ சேஞ்ச் பண்ண முடியும். நீங்க இன்னொன்னுமே என்ன பண்ணலாம் அப்டின்னா, உங்க ஃபார்மோட ஆன் சக்சஸ் ப்ராப்பர்ட்டில அதாவது இது சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆயிருச்சு அப்டின்றப்போ, ஃபார்ம ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா, முன்னாடி அது எப்டி இருந்துச்சோ அதே மாரி ரீசெட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு நியூ ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, அப்போ அந்த வேல்யூஸ்லாம் பிளாங்க் ஆயிட்டு மறுபடியும் உங்களுக்கு அதே நியூ ஃபார்ம் கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள்க்கு நம்ம இத கமெண்ட் பண்ணிடலாம். கமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்க நம்ம ரீசெட் ஃபார்ம் குடுக்கலாம். ரீசெட் ஃபார்ம் ஆஃப் நம்மளோட ஃபார்ம் நேம். எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் ஃபார்ம். அவ்வளதான். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இங்க நான் டிபார்ட்மெண்ட் ஃபைனான்ஸ் அப்டின்றத சேஞ்ச் பண்ணி, சேல்ஸ் அப்டின்னு குடுக்க போறேன். ஸோ குடுத்துட்டு சப்மிட் குடுத்தோம் அப்டின்னா, இந்த ஃபார்மோட டிஃபால்ட் மோட் வியூ மோட். ஸோ ஃபர்ஸ்ட் அது வியூ மோட்க்கு சேஞ்ச் ஆயிடும். அண்ட் இந்த ஐட்டம்ல அப்டேட்டடா என்ன வேல்யூஸ் இருக்கோ அது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ சப்மிட் குடுக்கலாம். சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆயிட்டு வியூ மோட்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இது மாரி நீங்க ஆன் சக்சஸ் ப்ராப்பர்ட்டில ரீசெட் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபார்ம்ல அன்சேவ்ட் அப்டின்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, இப்ப நம்ம ஒரு ஃபார்ம் எடிட் பண்ணிட்டுருக்கோம். ஆனா நம்ம அத சேவ் பண்ணாம வேற ஸ்க்ரீன்க்கு ட்ரான்சிஷன் ஆக போறோம். இல்ல வேற ஏதோ ஆக்ஷன் பண்ண போறோம் அப்டின்னா, நமக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் இல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் டயலாக் பாக்ஸ். அதாவது உங்க ஃபார்ம்ல சில அன்சேவ்ட் சேஞ்சஸ்லாம் இருக்கு. நீங்க டிஸ்கார்ட் பண்றீங்களா? இல்ல கன்டின்யூ பண்ணி சேவ் பண்றீங்களா? இந்த மாரியான டயலாக் பாக்ஸ் காட்டுறது. இதுக்கெல்லாம் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அனிதா அப்டின்ற எம்ப்ளாயியோட இன்ஃபர்மேஷன் இப்ப ஓப்பன் பண்ணலாம். அண்ட் இவங்களோட ரெக்கார்ட் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இங்கே நான் ஒரு டெக்ஸ்ட் லேபிள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் லேபிள் ஆட் பண்ணியாச்சு. அந்த டெக்ஸ்ட் லேபிளோட டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டில திஸ் ஃபார்ம் ஹாஸ் அன்சேவ்ட் டேட்டா அப்படின்னு குடுத்தாச்சு. ஸோ இப்ப அந்த டெக்ஸ்ட் லேபிள் கஸ்டமைஸ் பண்ணியாச்சு. அண்ட் நம்ம இந்த டெக்ஸ்ட் லேபிள் எப்ப காட்டப் போறோம் அப்படின்னா, அதாவது விசிபிள் ப்ராப்பர்ட்டிக்கு போயிட்டு, நம்ம ஃபார்மோட நேம் குடுக்கலாம். எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் ஃபார் டாட் அன்சேவ்ட் அப்படின்னு குடுக்கலாம். அதாவது அன்சேவ்ட் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் லேபிள் நமக்கு தெரியும். இல்லன்னா தெரியாது. ஸோ இப்ப நம்ம ப்ளே பண்ணிட்டு, இப்போதைக்கு அந்த லேபிள் விசிபிளா இல்ல. இப்ப நம்ம இந்த ரெக்கார்ட் எடிட் பண்ணலாம். எம்ப்ளாயி நேம்ல அனிதா ஏ அப்படின்னு குடுக்க போறேன். ஸோ குடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா, திஸ் ஃபார்ம் ஹாஸ் அன்சேவ்ட் டேட்டா அப்படின்னு வந்துருச்சு. இப்ப நான் சப்போஸ் முன்னாடி எப்படி இருந்துச்சோ, அதே மாரி சேஞ்ச் பண்ணிடுறேன்னு வைங்களேன். அகைன் அந்த லேபிள் டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்கா நீங்க ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. நீங்க இன்னும் அத சேவ் பண்ணல அப்படின்னு நமக்காக சொல்லப்படுற ஒரு வார்னிங்க்கு யூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டி தான் அன்சேவ்ட். கண்டிப்பா இத யூஸ் பண்ணிக்கோங்க. யூசர்ஸ்க்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஃபார்ம் கஸ்டமைசேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனா அப்புறம் தான் ரியலைஸ் பண்றோம். நமக்கு இன்னும் சில காலம்ஸ்லாம் நம்மளோட டேட்டா சோர்ஸ்ல ஆட் பண்ண வேண்டியிருக்குன்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்க ஹெச்ஆரோட பேர் என்ன? இந்த லிஸ்ட் போயிட்டு ஆட் காலம் குடுத்துட்டு, டெக்ஸ்ட் அப்படின்றது குடுத்துட்டு, நேம் ஹெச்ஆர் நேம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் டெக்ஸ்ட் காலம் கிரியேட் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணியாச்சு. அது நம்ம ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ல இருக்கு. நம்ம நம்மளோட ஆப்ல போயிட்டு நம்ம ஃபார்ம்ல அத ஆட் பண்ண பார்க்கலாம். எடிட் ஃபீல்ட்ஸ் குடுத்துட்டு, ஆட் ஃபீல்ட் போயிட்டு ஹெச்ஆர் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அது இங்க நமக்கு தெரியாது. இது எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் தான். ஏன்னா, நம்ம அங்க ஆட் பண்ண காலம் நம்மளோட ஆப்க்கு தெரியாது. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், நம்மளோட டேட்டா செக்ஷன் போயிட்டு, நம்மளோட டேட்டா சோர்ஸ சூஸ் பண்ணிட்டு, ரிஃப்ரெஷ் அப்படின்னு குடுக்கணும்.
ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா, அப்டேட்டடா கரண்ட்டா என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்கோ, அது எல்லாமே நம்ம ஆப்க்கு தெரிய வரும். இப்ப நம்ம மறுபடியும் நம்மளோட ஃபார்மோட ஃபீல்ட்ஸ் போயிட்டு, ஆட் ஃபீல்ட் குடுத்துட்டு, ஹெச்ஆர் அப்படின்னு குடுக்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஹெச்ஆர் நேம் வருது. இங்கேருந்து நம்ம அத சூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெச்ஆர் நேம் அப்படின்ற ஃபீல்ட் ஆட் ஆயிடுச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டம்ல இருக்கு. ஸோ நம்ம அத எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இங்க நம்ம ஒரு முக்கியமான விஷயம் இப்ப பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, நம்ம ஃபார்மோட மோட் பொறுத்து ஒரு சில விஷயங்கள்லாம் டிஃபால்ட்டா ப்ரீ ஃபில் பண்ணுவோம். மேபி நியூ ஃபார்மா இருக்கப்போ. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபார்மா இருக்கப்போ நம்ம ப்ரீ ஃபில் பண்ண மாட்டோம். டேட்டா சோர்ஸ்ல என்ன டேட்டா இருக்கோ அதையே கொண்டு வந்து டிஸ்ப்ளே பண்ணுவோம். ஸோ இப்ப நம்ம எப்படி ஃபார்ம் மோட்ஸ் யூஸ் பண்ணி கண்டிஷன் செட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப ஹெச்ஆர் நேம் அப்படின்னு நம்ம ஒரு ஃபீல்டிங்க ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹெச்ஆர் லாகின் பண்ணி ஒரு எம்ப்ளாயி பத்தின இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்றப்போ, நம்ம ஃபார்ம்ல டிஃபால்ட்டா அவங்க நேம் எடுத்துக்கிற மாரி செட் பண்ண போறோம். மேபி அவங்க ஆன்போர்டிங் ஹெச்ஆரா இருக்கலாம். இல்ல இன்னொரு ஹெச்ஆர் அத ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு வேணும்னா அவங்க அந்த நேம் அப்படியே விடலாம். இல்ல அவங்க சேஞ்ச் பண்ணி வேற ஹெச்ஆர் நேம் குடுக்கலாம். ஆனா, அடுத்தடுத்த வாட்டி எடிட் பண்றப்போ, நம்ம அந்த டேட்டாவ நம்ம டேட்டா சோர்ஸ்லேருந்து புல் பண்ணி டிஸ்ப்ளே பண்ண போறோம். கரண்ட்டா லாக்ட் இன் ஆயிருக்க யூசர டிஸ்ப்ளே பண்ண போறது கிடையாது. இதுக்கு நம்ம ஒரு கண்டிஷன் எழுதலாம். இந்த டேட்டா கார்ட் வேல்யூவோட டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டில இஃப் அப்படின்னு குடுத்துட்டு, நம்ம ஃபார்மோட நேம் குடுப்போம். அதாவது எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் டாட் மோட் அப்படின்னு குடுங்க. அதாவது இந்த ஃபார்மோட மோட் நியூவா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். ஸோ ஈக்குவல் டூ ஃபார்ம் மோட் டாட் நியூ. ஸோ இப்ப நியூவா இருக்கு அப்படின்னா, நம்ம கரண்ட்டா லாகின் ஆயிருக்கிற அந்த யூசரோட பேர எடுத்துட்டு வரப்போறோம். ஸோ அந்த ஹெச்ஆரோட பேர் டிஸ்ப்ளே ஆகும். அண்ட் இப்ப அது நியூ மோடா இல்ல, வியூ மோடாவோ, எடிட் மோடாவோ இருக்கு அப்டின்ட்டா, நம்ம பேரண்ட் டாட் டிஃபால்ட் அப்படின்னு குடுக்க போறோம். ஏன்னா, மேபி அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க நேமே ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு ஹெச்ஆர் பேர குடுத்துருக்கலாம். அடுத்தடுத்த வாட்டி நமக்கு எந்த ப்ராப்பர் டேட்டாவோ அது தெரியறதுக்கு நம்ம டேட்டா சோர்ஸ்லேருந்து எடுத்துட்டு வந்து டிஸ்ப்ளே பண்ண போறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ல 4 ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த 4த்துக்குமே நான் மேனுவலா ஹெச்ஆர் நேம்ல டேட்டா ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ கார்த்திக், ரவி, கிரிஷ், எலிசா அப்டின்ட்டு. அண்ட் இப்போ நம்மளோட ஆப்க்கு போலாம். ஸோ ஆட் நியூ எம்ப்ளாயி டேட்டா கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன பார்த்தீங்க அப்டின்னா, நியூ ஃபார்ம் கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஹெச்ஆர் நேம்ல என் நேம் குடுத்துருக்கு. ஏன்னா நான் தான் கரண்ட்டா லாகின் ஆயிருக்கேன். இப்ப சப்போஸ் நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு டேட்டா சூஸ் பண்றோம் அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரியாவோட ரெக்கார்ட் சூஸ் பண்ணலாம். ஸோ சூஸ் பண்ணோம் அப்டின்னா, நம்ம ஃபார்மோட ஹெச்ஆர் நேம் பார்த்தீங்கன்னா, கார்த்திக் அப்டின்ட்டு இருக்கு. ஏன்னா அது பேரண்ட் டாட் டிஃபால்ட் வேல்யூவ இப்ப எடுத்திருக்கு. ஸோ இது மாரி நீங்க ஃபார்மோட டிஃபரெண்ட் மோட்ஸ் வச்சு கண்டிஷன் செட் பண்ணி வேல்யூஸ் எல்லாம் செட் பண்ணலாம். நம்ம ஃபார்ம்ல லாஸ்ட் சப்மிட் அப்டின்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ நம்ம கடைசியா சப்மிட் பண்ண ஐட்டம் பத்தின இன்ஃபர்மேஷன நம்மளால அந்த லாஸ்ட் சப்மிட் ப்ராப்பர்ட்டி மூலமா எடுக்க முடியும். ஆனா, நீங்க அதுக்கு அந்த ஃபார்ம திரும்பி ரீசெட் பண்ணியிருக்க கூடாது. சப்போஸ் நீங்க ரீசெட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அந்த வேல்யூ உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இங்க நான் ஒரு டெக்ஸ்ட் லேபல் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டெக்ஸ்ட் லேபல் ஒரு டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டில நம்ம ஃபார்மோட நேம் குடுத்துக்கலாம். அதாவது எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் டாட் அப்படின்னு குடுத்துட்டு லாஸ்ட் சப்மிட் அப்படின்னு குடுப்போம். ஸோ குடுத்துட்டு டாட் குடுத்தீங்கன்னா, அதுல என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கோ நீங்க எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஐடியா இருக்கும். ஏன்னா இந்த ஐடி யூஸ் பண்ணி நீங்க அடுத்தடுத்த ஸ்க்ரீன்ஸ்ல வேற சில ஆக்ஷன்ஸ் பண்ணலாம். அந்த பர்ட்டிகுலர் ஐட்டம ரெஃபர் பண்ணி. ஸோ இப்ப ஐடி அப்படின்னு குடுத்தோம்னா நம்பர் 1. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம எம்ப்ளாயி நேம் குடுக்கலாம். அதுக்கு டைட்டில் காலம் ஆக்சஸ் பண்ணலாம். ரியா ஆர் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாரி நம்ம லாஸ்ட்டா சப்மிட் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் லாஸ்ட் சப்மிட் ப்ராப்பர்ட்டி மூலமா நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். கேன்வாஸ் ஆப்ஸ்ல இருக்க ஃபார்ம் கண்ட்ரோல் பத்தி உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த வீடியோல ஷேர் பாயிண்ட் கஸ்டமைஸ்ட் ஃபார்ம்ஸ் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கு நோட்டிஃபை ஆக கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.